புதன்கிழமைக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயா பார்வதிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று ஃபுல்லாக வெயிட் பண்ணதுக்கு யாருமே வரலையே, இன்றைக்காவது யாராவது டான்ஸ் கற்றுக்க வருவாங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் டோர் பெல் அடிக்குது. பார்வதி போய்ட்டு சரி நான் போய் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க போய் கதவு தர்றாங்க. வெளியே பார்த்தா முத்துவும் மீனாவும் கையில் தாமலத்தோட நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு பார்வதி என்ன விஷயம் நீங்கள் இப்படி வந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு எல்லாத்தையும் உள்ளே போய் பேசிக்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. முத்துவை பார்த்தோன்னே விஜயா கோவப்படுறாங்க. விஜயா பார்வதி சொல்கிறாங்க, பார்வதி நானே ரொம்ப கோவமாக இருக்கேன், தேவையில்லாமல் இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க, என்னை வெறுப்பத்துக்கு இங்கே வந்திருக்காங்களா, உங்க அவங்களுக்கு விழிப்பு சொல்லி அப்படி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்வதி கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க அத்தை, நாங்கள் 2 பேரும் அம்மாவுடைய ஸ்கூலில் சார்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயா ஷாக் ஆகிறாங்க. முத்து சொல்கிறாரு, நாங்கள் 2 பேரும் டான்ஸ் கற்றுலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. விஜயா போய்ட்டு பார்வதி சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் வேணும்னே எங்கிட்ட கிண்டல் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை அத்தை நாங்கள் கிண்டல் பண்ணுறதுலாம் வரல, உண்மையிலே நாங்கள் 2 பேரும் டான்ஸ் கற்றுக்கலாம் தான் இங்கே வந்திருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, உண்மைதான் நாங்கள் 2 பேரும் டான்ஸ் கற்றுலாம் தான் வந்திருக்கோம், உங்களுக்கு எவ்வளோ அட்வான்ஸு 2000 பார்த்தனா இந்தாங்க குருதட்சணையோட 2000 ரூபாய் வச்சுருக்கோம், இந்த தட்டை வாங்கிக்க அப்படின்ட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் விஜய் நம்ம பண்ணுறாங்க. விஜய் மீனா கிட்ட சொல்கிறாங்க, என்னடி புருஷனை பொண்ணாடி வேணும்னே என்ன விருப்பத்துக்கு வந்திருக்கீங்களா, யாருமே என்கிட்ட சேரலன்னு சொன்னோடனே நீங்கள் 2 பேரும் வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு போடலாம் வந்துருக்கீங்களா அப்படின்ட்டு விஜய் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அப்போது மீனா சொல்கிறாங்க, இல்லை அத்தை நாங்கள் 2 பேரும் உண்மையிலேயே உங்ககிட்ட டான்ஸ் கற்றுக்கலாம் தான் வந்திருக்கோம், அதுவும் இல்லாமல் நேற்று உங்ககிட்ட யாருமே சேரலான்ட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்களா, அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாங்க, என்ன ஆனாலும் சரி நான் உங்கள் 2 பேரும் கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டீங்க, இங்கே கேட்ட பணத்தை நான் கொண்டு வந்திருக்கோம், டான்ஸ் கற்றுக்கணுன்ட்டு எங்கள் 2 பேருக்குமே ஆர்வம் இருக்குது, அப்புறம் என்ன ஒழுங்காக கற்றுக் கொடுங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போது விஜய் சொல்கிறாங்க, ஆர்வம் இருக்கிறதால மட்டும் உங்கள் 2 பேரால் பரதம் கற்றுக்க முடியாது, இது என்ன பூ கட்டுற மாதிரியோ இல்லை கார் ஓட்டுற மாதிரியோ ரொம்ப ஈஸியான வேலை இருந்துச்சிங்களா, அதெல்லாம் ஒரு கலை, அது உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, பூ கட்டுறதும் கையால் தான் செய்கிறோம், கார் ஓட்டுறதும் காலால் தான் செய்கிறோம், அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ஆடுறதையும் கை காலால் தான் ஆட போகிறோம், எங்களால் கண்டிப்பாக டான்ஸ் ஆட முடியும் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே பார்வதியும் மீனாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. மீனா சொல்கிறது சரிதானே பார்வதி, நீயா இவங்க 2 பேருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்ட்டு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஆனாலும் விஜயா பார்வதி மேலே கோவப்படுறாங்க. சுமார் பார்வதி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, இவங்க வேணும்னே என்ன விருப்பத்துக்காக வந்திருக்காங்க, ஒழுங்காக அவங்க 2 பேரும் வெளியே போக சொல்லு அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கோவமாக சொல்லிட்டு கூட போகிறாங்க.